Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 103. First slide பார்க்கலாம். Prime Minister Narendra Modi said today in his tribute to the armed forces on the 21st anniversary of Kargil War. கார்கில் போரின் 21வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று இராணுவ படைகளுக்கு ஆயுத படைகளுக்கு தனது அஞ்சலி செலுத்தினார் அல்லது தெரிவித்தார். கார்கில் போரின் 21வது ஆண்டு நிறைவு, அதாவது 21st anniversary of கார்கில் வார், 21வது ஆண்டு நிறைவுனா 21st anniversary முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்று டுடே இராணுவ படைகளுக்கு, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா இராணுவ படைகள், ஆயுத படைகள், இந்த ஆயுத படைகள் தான் இராணுவ படைகள், இல்லை இராணுவத்தில் படைகளுக்கு அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தனது அஞ்சலியை செலுத்தினார். அதாவது இன் ஹிஸ் ட்ரிபியூட் டு த அஞ்சலினா ட்ரிபியூட் டு த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இராணுவ படைகளுக்கு தனது அஞ்சலியை செலுத்தினார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த கார்கில் அந்த 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 ரிலேட்டட், இந்த ஆனிவர்சரி ரிலேட்டட் ஸ்லைட்ஸ் தான். PM Modi said Pakistan undertook this misadventure with sinister plans to capture India's land and to divert its ongoing internal conflicts. இந்தியாவின் நிலத்தை கைப்பற்றுவதற்கும் அதன் தற்போதைய உள்நாட்டு மோதல்களை திசை திருப்புவதற்கும் மோசமான திட்டங்களுடன் பாகிஸ்தான் இந்த தவறான முயற்சியை மேற்கொண்டது என்று மோடி தெரிவித்துள்ளார். ஸோ இந்தியாவின் நிலத்தை கைப்பற்றுவதற்கும், ஸோ டு கேப்சர் இந்தியாஸ் லேண்ட்னா, கேப்சர்னா கைப்பற்றுவது, இந்தியாஸ் லேண்ட் அப்படின்னா இந்தியாவின் நிலத்தை, அதன் தற்போதைய உள்நாட்டு மோதல்களை திசை திருப்ப, அண்ட் டு டைவர்ட் இட்ஸ் ஆன்கோயிங் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ்னால் உள்நாட்டு மோதல்கள், திசை திருப்ப, த டைவர்ட், மோசமான திட்டங்களுடன். ஸோ சினிஸ்டர் பிளான்ஸ்னால், அதான் இது முக்கியமான ஹைலைட் பண்ணியிருக்க வேர்டு, சினிஸ்டர் பிளான்ஸ்னால் மோசமான திட்டங்களுடன் பாகிஸ்தான் இந்த தவறான முயற்சி மேற்கொண்டுள்ளது. அது மிஸ் அட்வென்ச்சர் அப்படின்னா தவறான முயற்சியை மேற்கொண்டுள்ளது என்று மோடி தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதோட கண்டினியூஷன் ஸ்லைட் தான். As it is said, a nature of victory is to fight everyone without reason. People of this nature can only think of doing evil, even to those who try to do them good. எந்த காரணம் இல்லாமல் எல்லோரிடம் பகை வைத்திருப்பது துன்மார்க்கரின் இயல்பு என்று கூறப்படுகிறது. அத்தகைய இயல்புடையவர்கள் தங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு கூட தீமை செய்ய நினைக்கிறார்கள். இது PM மோடியோட ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் ஸோ எந்த காரணமும் இல்லாமல், வித்தவுட் ரீசன், எல்லாரிடமும் பகை வைத்திருப்பது துன்மார்க்கர்களின் இயல்பு. துன்மார்க்கர்களின் இயல்பு அப்படின்னு நேச்சர் ஆஃப் தி விக்ட்னா துன்மார்க்கர், அதாவது விக்ட்னா நேச்சர் ஆஃப் த விக்ட்னா துன்மார்க்கரின் இயல்பு என்று கூறப்படுகிறது அப்படின்னா ஆஸ் இட் இஸ் செட், எல்லாருடையும் பகை வைத்திரு, டு ஃபைட் எவ்ரி ஒன்னு. ஃபைட்னா பகை வைத்திருப்பது, இல்லைன்னா சண்டை போடுறது, பகை வைத்திருப்பது. அத்தகைய இயல்பு உடையவர்கள், பி பீப்புள் ஆஃப் திஸ் நேச்சர் அப்படின்னா அத்தகைய இயல்பு உடையவர்கள் தங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு கூட, தோஸ் ஹூ ட்ரை டு டூ தெம் குட் அப்படின்னா தங்களுக்கு நன்மை செய்பவர்களை கூட தீமை செய்ய நினைக்கிறார். ஒன்லி திங்க் ஆஃப் டூயிங் ஈவில், ஈவில்னா தீமை. ஈவன் டு தோஸ் ஹூ ட்ரை டு டூ தெம் குட் அப்படின்னா நன்மை செய்பவர்களுக்கு கூட தீமை செய்ய நினைக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதோட கண்டினியூஷன் ஸ்லைட். தட்ஸ் வை பாகிஸ்தான் backstabbed India despite India's attempts to cordial
ரிலேஷன்ஸ் PM மோடி செட். அதனால்தான் நல்லுறவுக்கான இந்தியாவின் முயற்சிகள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் இந்தியாவை முதுகில் குத்த முயன்றது என்று பிரதமர் மோடி கூறினார். ஸோ அதனால்தான் நல்லுறவுக்கான despite India attempts at cordial relations நல்ல உறவுக்கான இந்தியா attempts இந்தியாவின் முயற்சிகள் இருந்த போதிலும் despite பாகிஸ்தான் இந்தியாவை பேக் ஸ்டாப்ட் முதுகில் குத்த முயன்றது என்று பிரதமர் மோடி கூறினார். PM மோடி said that's why அதனால்தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Pakistan had the audacity of trying to occupy Indian soil. Thanks to the courage of our armed forces, India showed a great strength in Kargil. PM மோடி said. இந்திய மண்ணை ஆக்கிரமிக்க முயற்சிக்கும் துணிவு போக்குரித்தனம் பாகிஸ்தானுக்கு இருந்தது. நம்முடைய ஆயுதப்படைகளின் தைரியத்திற்கு நன்றி. கார்கில் போரில் இந்தியா பெரும் பலத்தை காட்டியுள்ளது. பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய மண்ணை ஆக்கிரமிக்கும் முயற்சி ட்ரையிங் டு ஆக்குப்பை இந்தியன் சாயில். இந்தியன் சாயினா இந்திய மண்ணை. ட்ரையிங் டு ஆக்குப்பைனா இந்த ஆக்கிரமிக்கும் முயற்சி பாகிஸ்தானுக்கு இருந்தது. பாகிஸ்தான் ஹேட் த அடாசிட்டினா துணிவு அல்லது போக்குரித்தனம். அதாவது பாகிஸ்தான் த அடாசிட்டினா துணிவு போக்குரித்தனம் பாகிஸ்தானுக்கு இருந்தது. அதுதான் மீனிங். அடாசிட்டினா துணிவு தைரியம் சொல்லலாம், இல்லைன்னா போக்குரித்தனம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே போக்குரித்தனம். தேங்க்ஸ் டு த கரேஜ் ஆஃப் அவர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். நம்முடைய ஆயுதப்படைகளின் தைரியத்திற்கு நன்றி. கரேஜ்னா தைரியம். கார்கில் போரில் இந்தியா பெரும் பலத்தை காட்டியுள்ளது. இந்தியா ஷோட் கிரேட் ஸ்ட்ரென்த் இன் கார்கில். இது பெரும் பலன கிரேட் ஸ்ட்ரென்த் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். PM மோடி செட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Kargil Divas is celebrated every year, marking the day the Indian Army recaptured all the Indian posts in Kargil that had been occupied by Pakistan's army 21 years ago. 21 ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த கார்கிலில் உள்ள அனைத்து இந்திய பகுதிகளையும் இந்திய இராணுவம் மீண்டும் கைப்பற்றிய நாளை குறிக்கும் வகையில் கார்கில் திவாஸ் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. ஸோ 21 ஆண்டுகளுக்கு முன்பு 21 years ago பாகிஸ்தான் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த, அதாவது ஆக்குபைட் பை பாகிஸ்தான் ஆர்மி, கார்கிலில் உள்ள இன் கார்கில் அனைத்து இந்திய பகுதிகள், ஆல் த இந்தியன் போஸ்ட்ஸ். கார்கில் உள்ள அனைத்து இந்திய பகுதிகள்னா ஆல் த இந்தியன் போஸ்ட்ஸ் கார்கில் இந்திய இராணுவம் மீண்டும் கைப்பற்றிய, அதாவது த இந்தியன் ஆர்மி ரீகேப்சர்ட். அது ரீகேப்சர்ட்னா மீண்டும் கைப்பற்றிய நாளை குறிக்கும், மார்க்கிங் த டே வகையில் கார்கில் திவாஸ். த கார்கில் திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட்னா ஒவ்வொரு எவ்ரி இயர் இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர்னா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. செலிப்ரேஷன் கொண்டாடப்படுது. Thank you for watching friends. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you friends.